அன்பு குட்டீஸ். ஒரு அழகான காட்டுக்குள்ளே, நம்ம அட்வென்ச்சர் அணில் ஒண்ணு இருந்துச்சு. அது பேர்லயே அட்வென்ச்சர் இருக்கே! அதுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது. புதுசு புதுசா எதையாவது தேடி போகணும்னு ரொம்ப ஆசைப்படும். ஒரு நாள் அது பழமையான ஒரு மரத்துல ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு குட்டி பொந்துக்குள்ள ஏதோ பளபளப்பா இருந்துச்சு. எட்டிப் பார்த்தா, அது ஒரு வரைபடம். ஆஹா! இது ஏதோ ஒரு புதையல் வேட்டைக்கான வரைபடம்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த வரைபடம் காட்டுக்குள்ளே ஒரு ரகசியமான வழிய காட்டுச்சு. நம்ம அட்வென்ச்சர் அணில் சும்மா இருக்குமா? உடனே புறப்பட்டுச்சு. பாத வளைஞ்சு நெளிஞ்சு போச்சு. கடைசியா ஒரு அழகான பூந்தோட்டத்துக்கு வந்துச்சு. அங்க எல்லா பூக்களும் வண்ணமயமாக பிரகாசமா மலர்ந்திருந்துச்சு. பூந்தோட்டத்த தாண்டி போனதும் ஒரு சின்ன ஓடை. அந்த ஓடைக்குள்ள மீன்கள் எல்லாம் துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. அணில் ரொம்ப சாமர்த்தியமா ஒரு கல் மேல ஏறி ஓடைய தாண்டி போச்சு. ஓடைய தாண்டி போனதும் ஒரு பெரிய பாறையடி. அங்க வரைபடத்துல இருந்த அதே குறியீடு இருந்துச்சு. அது வரைபடத்த பின்பற்றி ரொம்ப பழமையான பெரிய மரம் ஒண்ணு இருந்த இடத்துக்கு வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப பெரிய மரம். அந்த பெரிய மரத்தோட வேர்களுக்கு அடியில ஒரு குட்டி பள்ளம். அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா குட்டீஸ்? வரைபடம் காட்டிய புதையல். அது ஒரு பளபளப்பான தங்க நிற கொட்டை. ஆமா, அது ஒரு மந்திரக் கொட்டை. நம்ம அட்வென்ச்சர் அணில் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு அத எடுத்துக்கிச்சு. தன்னோட புதையல எடுத்துக்கிட்டு தன் வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு நம்ம அட்வென்ச்சர் அணில். அதுக்கு புரிஞ்சுச்சு, புதையல்னா பணம் மட்டும் இல்ல. இந்த மாரி புதுசா எதையாவது தேடி கண்டுபிடிக்கிற சாகசமும் தான். ஒவ்வொரு பயணமும் ஒரு புதையல் தான் குட்டீஸ். நாளைக்கு வேற ஒரு அழகான கதையோட உங்கள சந்திக்கிறேன்.